நிகழ்தகவு. மாலை நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் முகமூடி அணிந்தபடி திடீரென வீட்டிற்குள் நுழைந்த மர்ம இளைஞர். 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். தனியாக இருந்த பெண்ணை இளைஞர் கொலை செய்தது ஏன்? வீட்டிற்குள் இருந்து உதவி செய்த மற்றொரு இளைஞர் யார்? பின்னணி என்ன? நைட்டு 9 மணி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு ராகேஷ் அகர்வால். அப்ப வீட்டின் உள்பக்கமா கதவு பூட்டி கிடந்திருக்கு. ரொம்ப நேரமா கதவை தட்டி இருக்காரு ராகேஷ். ஆனா யாருமே கதவை திறக்கல. ரேணு, நான் வந்துட்டேன், சீக்கிரமா கதவை திறன்னு தன்னோட மனைவியை கூப்பிட்டிருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சப்தமும் வரல. இதனால சந்தேகம் அடைஞ்ச கணவன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காரு. அப்ப மனைவி கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராகேஷ், உன்னை யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லி மனைவியோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ரேணு உயிரிழந்த விஷயம் அபார்ட்மெண்ட் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதனால ஒட்டுமொத்த மக்களும் ரேணுவோட வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. ரேணு எப்படி உயிரிழந்தாங்க, அடையாளம் தெரியாத ஆட்களோட நடமாட்டம் இந்த ஏரியாவில் இருந்துதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பொதுமக்கள் சந்தேகப்படுற மாதிரி நாங்க யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த சிசிடிவிகளையும் வாட்ச் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல லிப்ட் வழியா 2 இளைஞர்கள் தப்பிச்சு போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு தப்பிச்சு போன இளைஞர்கள் யாரு, ரேணு தனியா இருந்த விஷயம் அந்த இளைஞர்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி ரேணுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிற மொத்த டீடைலையும் தேட ஆரம்பிச்சாங்க. குக்கட்பள்ளி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட்ல ராகேஷ் ரேணு தம்பதி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். ராகேஷ் பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. சமீபத்துல இவங்க வீட்ல ஜார்க்கண்ட் சேர்ந்த ஹர்ஷ்ங்கிற இளைஞர் வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகேஷுக்கு ரொம்ப விசுவாசமானவராவோ நம்பிக்கைக்கு உரியவராவோ இருந்திருக்காரு ஹர்ஷ். ராகேஷ் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீடு திரும்புவாராம். இவரோட மகனும் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியில போயிருவார்னு சொல்லப்படுது. இதனால ரேணுவும் வேலை பார்க்கிற ஹர்ஷும் வீட்ல தனியா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ரேணு சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு பெட்ரூம்ல இருந்த பீரோவை யாரோ திறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. உடனே பெட்ரூமுக்கு ஓடி போயிருக்காங்க ரேணு. அப்ப ரூம்ல ஹர்ஷும் வீட்டோட மொட்டை மாடி வழியா வந்த அவனோட நண்பன் ரோஷனும் பணத்தை திருடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கோபமான ரேணு, என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு உப்ப தின்னுட்டு இங்கேயே பணத்தை திருடுவன்னு கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ ரேணுவை சரமாரியா தாக்குன ஹர்ஷும் ரோஷனும் அவங்கள கீழே தள்ளி கை கால்களை கட்டி போட்டிருக்காங்க. அடுத்து கிச்சன்ல இருந்த குக்கரை எடுத்துட்டு வந்து ரேணுவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு அவங்கள நிலைக்குலைய வச்சிருக்காங்க. இவள உயிரோடு விட்டு வச்சா நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவான்னு நினைச்ச 2 பேருமே கத்திய வச்சு ரேணுவை குத்தி இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ரேணு சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து ரேணு கழுத்துல இருந்த நகைகள், பீரோவில் இருந்த பணம்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. கொள்ளையர்கள் ஜார்க்கண்டுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களாங்கிற கோணத்திலையும் போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.